ஆஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கில மாதத்தோட 7வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை மாதம் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துருவோம். ஜூலை மாதம் 7ஆம் தேதியே கடகராசியில் சுக்கிர பகவானோட பயிற்சி இருக்குது. ஜூலை 12ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சி அடைகிறாரு. ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சூரியன் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. ஜூலை மாதம் 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் வராரு. ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஜூலை மாத நவகிரகங்களோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் மேஷத்துலேயும், புதன் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும், குரு ரிஷபத்திலையும், சனி ஜூன் மாதம் 29ஆம் தேதியே வக்கரம் அடைஞ்சிறாரு. அதனால வக்கரமா கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னிலையும் இருக்கு. இந்த ஜூலை மாதம் கிரகநிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்களால 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாவே பார்ப்போம். அன்பான ரிஷபராசிக்காரர்களே, இந்த ஆங்கில மாதத்தின் 7வது மாதமான ஜூலை மாதம்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வீட்டில் சனி வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால இந்த மாதம் உங்களுக்கு கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும் அல்லது இல்லத்திலையா இருக்கட்டும், விவசாயம் சார்ந்த பணிகள்லையும் சரி, கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இருசக்கர வாகனத்துல செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. உணவு விஷயத்துல கூடுதல் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்துட்டு அதை சரியான நேரத்தில் முடிச்சு கொடுக்கறதுக்காக கடுமையாக பாடுபடுவீங்க. ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாகவே வியாபாரத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்தாலும் வியாபாரத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றலாம் அப்படிங்கிற குறிக்கோளோடு நீங்கள் செயல்படுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ரசித்து செய்வதால் அந்த செயலில் நல்ல முன்னேற்றமும் உங்களுடைய திறமையும் வெளிப்படும். வெளிநாட்டு வணிகங்கள் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முயற்சி செய்யலாம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால ரிஷபராசி மாணவர்களுக்கெல்லாம் பிடிச்ச கல்லூரியில பிடிச்ச பாடத்துல சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். செலவுகள் சற்று அதிகமானாலும் உங்களுடைய படிப்பை நீங்க அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவீங்க. உங்களுடைய கவனம் படிப்புல மட்டும் இருக்கட்டும். மற்ற விஷயங்கள்ல செல்லுவதை தவிர்த்துக்குங்க. கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே குரு பகவான் மீது கேதுவோட பார்வை இருக்கிறதால உங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தோடோ அல்லது தனியாவோ கோயிலுக்கு சென்று வருவீங்க. செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கிறதால அவ்வப்போது வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் காரசாரமான வாக்குவாதங்கள்லாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வரலாம் அல்லது இல்லத்துல வரலாம். சற்று நிதானத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் இழக்க வேண்டாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் அந்த முயற்சியை மேற்கொள்ளலாம். நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் தேடணும். ராகு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டு ஆர்டர்கள்லாம் இந்த மாதத்தில் தொழிலில் கிடைக்கும். இந்த மாதத்தின் முதல் பகுதியில் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறாங்க. அதனால சில சிறிய காயங்களால் பாதிக்கப்படலாம். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை கூட வரும். சனி 12ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறதால ஆரோக்கியத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். மன அழுத்தத்தை போக்குறதுக்கு யோகா, தியானம் இதையெல்லாம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பண வரவு அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கோ அந்த அளவு செலவுகளும் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். புதிய வருமானங்கள் எந்த வகையில வரும் அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியிலெல்லாம் புதிய முயற்சிகள்ல அதிக கவனம் அப்படிங்கிறது உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையில எதிர்பாராத தோல்விகள், ஏமாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல ஏற்படலாம். எதிர்பாராத தோல்விகள், எதிர்பாராத இழப்புகள் வர்றதால மன அழுத்தம் அப்படிங்கிறது வரும். தூக்கமின்மை, அமைதியின்மைலாம் ஏற்படலாம். நீண்ட கால முதலீடுகளால் இந்த ஜூலை மாதம் வருமானம் அப்படிங்கிறது ஓரளவு வரும். இந்த மாதம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கும் உறவு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும்.
இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய சமூக வட்டம் அப்படிங்கிறது விரிவடையும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துலலாம் இளம் வயது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் அப்படிங்கிறது வரலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்து கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்ளுவீங்க. அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள்லாம் இருவரும் சென்று வருவீங்க. உங்களுடைய எதிர்கால இலக்குகள் மற்றும் திட்டங்கள் பற்றிய விவாதங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பொருளாதாரமா பார்த்தோம், ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதத்துல பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதியில அதிக செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கை துணைக்கோ அல்லது கூட்டாளிகளுக்கோ உடன் பிறந்தவர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் முடிவுகளில் புத்திசாலித்தனமாக நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா லாபம் அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். வாழ்க்கை துணையின் மூலமாலாம் திடீர் செலவுகள்லாம் வரலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் வேலை அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். பணியிடத்துலலாம் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். சக வாடிக்கையாளர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் இந்த மாதத்துல கிடைக்கும். தொழில் வாய்ப்புகளெல்லாம் மேம்படுத்துறதுக்கு புதிய முயற்சிகளை தொடங்கணும். நீங்க மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்பு மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படாமல் போகிறதால வேலையில் பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் வேலையை விட்டுட்டு வேறு தொழில் செய்யலாமா, வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற சிந்தனை தவிர்த்துக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு பொழைக்க பார்க்குறதா ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்சமயத்தில் நல்லது. தொழிலில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். அப்போ தான் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பாராத நிகழ்வு நடக்கிறதால தொழிலை விரிவாக்கம் செய்ய எண்ணங்களை இந்த மாதத்துல நீங்க தள்ளி போடுறது தான் நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில வாடிக்கையாளர்கள் அதிகமா வர்றதால வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில மாதத்தின் முதல் பகுதியில முதலீடுகளும் செலவுகளும் அதிகமா இருக்கும். வியாபாரத்திலலாம் திட்டமிடல் அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். திட்டமிட்டு எந்த செயலாக இருந்தாலும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது கெடலாம். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் வெப்பம் காரணமாகவோ சர்க்கரையோட அளவு தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இருமல், சளி தொடர்பான நோய் தொற்றுகளும் குழந்தைகளுக்கு வரும். அப்படிங்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். உணவு பழக்க வழக்கத்தை கண்காணிக்கணும். ஆரோக்கியத்திற்கு சேதப்படுத்தும் எந்த விதமான கடையில் வாங்கக்கூடிய உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. ரிஷபராசி மாணவர்கள்லாம் கல்வியில் அதிக கவனத்தை செலுத்தணும். நினைவாற்றல் திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது கவனச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படலாம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அப்படின்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வரவு அதிகரிப்பது போல இருந்தாலும் செலவும் உங்களுக்கு கூடவே அதிகரிக்கும். கடந்த மாதங்களை விட இந்த மாதம் பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரலாம். வேலை மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கிடைக்கும். குடும்பத்தில் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள உறவு அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் சென்று வரும் வாய்ப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். காதல் திருமணம் பெற்றோர்களோட சம்மதத்தால் திருமண உறவாக மாறுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பல புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஈகோவை மட்டும் சற்று குறைச்சிக்கணும். நீங்கள் அரசு வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் உயரதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். தனியார் வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் தங்களுடைய வேலையிலுடன் மற்ற கூடுதலாக பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் அதிகமாக கவனிப்பீங்க. புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதால ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் இருக்கும். சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள்லாம் வரலாம். அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையோடு செயல்படணும். தொழிலில் லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறதால அதை பெருமையாக சொல்லிக்க வேண்டாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே இந்த ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே உங்களை தேடி வந்து உதவி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அமாவாசை நாட்களில் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுத்துருவாங்க. பிரதோஷத்தன்று நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் அம்பாளையும் கண்கொள்ளு சேவிச்சு உங்களுடைய வேண்டுதல்களை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும்